தோழர் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ரோகிணி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சில நிகழ்ச்சிகளுக்கு நாம் வர முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சமும் பதற்றமும் கூட ஏற்படும். என்னிடம் நாகராஜன் தோழர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னபோது நான் இந்தியாவிலேயே இல்லை, நான் வந்து விடுவேன். நேற்று தான் வந்தேன். திருப்பி இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்துக்கிறதுங்கிறது அந்த மாதிரி தான். ஒருவேளை 2 நாள் 3 நாள் அப்படின்னாலும் நான் தள்ளி வைங்க தான் சொல்லியிருப்பேனே தவிர கட்டாயம் வந்துடுறது இல்லைன்னா வந்து சேர்ந்துருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. உங்களுக்கெல்லாம் இதில் நிறைய பேர் நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நூலுடைய 3வது பதிப்பை வந்து இதே இடத்துல நம்ம வெளியிட்டோம். அப்போ வந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு, இந்த விருது பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு, அதுக்கு பின்னால் அந்த அறிவிப்பு முறைப்படி செய்ய முடியாத அளவுக்கு முடக்கப்பட்ட போது எங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், செய்திகள்லாம் வந்துருச்சு. தமிழ்ச்செல்வன் தோழருக்கு ஒரு மனம் தான் எல்லோரும் முடிவு பண்ணியிருக்காங்க, தமிழுக்கான சாகித்ய அகாடமி அவருக்கு தான். ஆனால் அந்த 24 மொழியில் வரவேண்டிய அந்த செய்தியாளர் கூட்டம் கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட போது, அது புரிந்துணர்வை காரணம் காட்டி இதை வந்து நீங்கள் கலந்தாலோசனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தப்பட்ட போது இந்த நூலினுடைய 3வது பதிப்பை இங்கே வெளியிட்டோம். நான் தான் வெளியிட்டேன். அப்போ பேசும்போது தமிழ்ச்செல்வன் தோழர் வந்து ஒரு செய்தியை சொன்னார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இது கட்டாயம் அந்த விருது பொருத்தமாக கிடச்சிருக்குலாம் சொன்னப்போ அவர் ஒன்று சொன்னார். இந்த விருது கிடைச்சதுங்கிற மகிழ்ச்சி, ஆனால் இந்த விருது சாகித்ய அகாடமியின் பெயரில், முறைப்படி சாகித்ய அகாடமியின் பெயரில் இதே மாதிரியான நடுநிலையோடு தன்னாட்சி ஒரு இண்டிபெண்டன்ஸோடு அறிவிக்கப்பட்டால்தான் அதை ஏற்றுக்கொள்வேன். இதை அரசின் சார்பில் அடித்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் சொன்னீங்களே தோழர், இந்த கூட்டத்தில் அவர் சொன்னார். அப்போ வந்து ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு. இப்படி தான் ஒரு எழுத்தாளன் பேசணும், இப்படி தான் முதுகுழும்புள்ள யாருமே அப்படி தான் பேசுவாங்க. அவர் எப்படிப்பட்டவருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அவர் அந்த அறிவிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவிப்பு தான் இன்றைக்கி இது முறைப்படி சாகித்ய அகாடமியால் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால், அது எந்த தேதியை ஒட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேறு விஷயம். ஆனால் இதை அறிவிக்கப்பட்டதற்கு என்ன தொடர்ந்து சிரிக்கிறீங்க, நான் ஒன்றும் பொடி வச்சு தான் பேசுகிறேன். ஒரு தேதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒன்று மட்டும் கிடையாது, நிறையா. ஆக இதை வந்து இந்த மாதிரி அறிவிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது மூலமாக இந்த புத்தகத்தை பற்றி நம்ம அன்றைக்கே பேசிட்டோம். நானும் அன்றைக்கி பேசினேன். இந்த புத்தகத்தில் திருப்பி என்ன சொல்கிறாரு சொல்லலைங்கிறத விட முக்கியமானது இந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு அதனுடைய அணுகுமுறை, ஒரு படைப்பிலக்கியத்தினுடைய தன்மையும் மாறிடாமல் அந்த ஆய்வு அணுகுமுறை. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஆய்வாளர்களும் கிடையாது, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்கிறார். இருந்தாலும் இது மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூலாக வந்திருக்கு. ஆனால் இதனுடைய பக்க விளைவுகளை தான் நீங்கள் யோசிக்கணும். நான் வந்து இதை எதுவாக பயன்படுத்திக்கிற விரும்புனா, பொதுவாக வந்து நிறுவனங்களுடைய அந்த தன்னாட்சி உரிமை, நிறுவனங்களுடைய தற்சார்பின்மை, ஒரு வாட் யூ கால் இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக இயங்கக்கூடிய அந்த தன்மை வந்து அது பாதிக்கப்படும் போது ஒரு தனி மனிதர்களுடைய மரணம் வந்து நம்ம எளிதில் கையாளுறோம். திடீர்னு ஒரு விபத்து நடக்கும், பெரிய தலைவர் ஒருத்தர் இறந்து போயிடுவார். எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த தலைவர் போயிட்டாருன்னா அப்புறம் இந்த நாடே இருக்குமாம்பாங்க. தலைவர் போயிடுவார், ஆனால் நாடு இருக்கும். அப்படி தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த தனிநபர்களுடைய மரணத்தை விட மிகவும் கொடிய மரணம் வந்து நிறுவனங்களின் மரணம். நிறுவனங்களின் மரணத்தை வந்து ஈடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் வந்து ஒரு நிறுவனம் மரணம் அடைந்து விட்டதால் அந்த நிறுவனத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ அதனால தான் இவருக்கு விருது கிடைக்கலைங்கிறத விட நமக்கு முக்கியமாக பட்டது வந்து இந்த நிறுவனம் தேர்ந்தெடுத்ததை முறைப்படி அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கோபமும் ஒரு அறச்சீற்றமும் ஒரு அழகிய சினமும் இதான் சேர்ந்து தான் அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசினோம். இன்றைக்கி வந்து இது முறைப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்பயுமே ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காருன்னா எதிர்வினை வந்து பொதுவாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேறு எந்த மொழியிலையும் இவ்வளோ பெரிய எதிர்வினைலாம் வரல. இப்படிப்பட்ட கண்டன குரல் வேறு எங்கேருந்து வரல, வேறு எங்கேயும் வராது. அதான்
எதுக்கு வராது? கல்லில் கிணத்துல கல் போட்ட மாதிரி அப்படியே இருக்கும், அது வராது. இங்கு வந்து எதிர்வினை வரும், வந்தது. இன்னைக்கு வந்து ஒருவேளை இந்த அறிவிப்பில் இவர் பெயர் இல்லை என்றால், பெயர் இல்லை, பெயரை மாற்றிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு தனித்தெம்பு வேணும். ஆக இந்த அறிவிப்பை அறிவிக்காமல் தட்டது மூலமாக, ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குன்ட்டு. இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஆற்றிய ஒரு எதிர்வினையை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விருது வருமோ வராதோ, அறிவிப்பு வருமோ வராதோ, அல்லது இந்த ஆண்டு வருமோ அடுத்த ஆண்டு வருமோ, அல்லது இந்த இதையே நிறுவனத்தை மூடிடுவாங்களோ, என்ன செய்ய போகிறாங்களான்னு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. ஆமாம், தெரியும். ஆமாம், நீங்கள் வந்து போய் ஒரு இது முறைப்படி கேட்டீங்க. அதற்கு பின்னால் அதை அப்படியே ஒப்புக்கொண்டு ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 வாழும் செம்மொழிகள், நீங்கள் வாழுங்கிறது நான் வந்து அண்டர்லைன் பண்ணுறேன், தி லிவிங். நாங்கள்லாம் பொதுவாக வந்து சில நேரங்கள் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நமக்கு சொல்லி கொடுத்ததே நம்ம நம்பிட்டு நம்ம ஒரு போக்கிலே போய்கிட்டு இருப்போம். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் செம்மொழின்னு சொல்லும்போது எல்லாரும் போராடுவாங்க. அவர் வந்து பரிதிமார் கலைஞர் முத தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து கலைஞர், இவங்கெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர், அவர் வந்து தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சாங்க. மனவை முஸ்தபா அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து இந்த தமிழ் செம்மொழியை ஆக்கணும் அப்படிங்கிற தொடர்பாக அவர் வந்து தனது கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தார். அந்த சூழலில் நாங்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், எல்லாரையும் போல் சமஸ்கிருதத்தை யாரோ செம்மொழின்னு அறிவிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனால தமிழ்நாட்டுக்காரவங்களாம் பதட்டம் அடைஞ்சு இதை வணக்கம் எல்லாம் தமிழ்நாட்டில் பதட்டம் அடைஞ்சு நம்மளையும் அறிவிச்சிடணும்னு போராடுறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். அந்த செம்மொழி வந்து 2004ஆம் ஆண்டில் அந்த யூபிஏ முதல் கவர்மெண்ட் இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சிஎம்பி ஒன்று போட்டார். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிப்பது ஒரு முன்னிபந்தனையாக வைக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தான் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். நீங்கள் எங்கேயோ தமிழ் படிப்பீங்க, பிஏ தமிழ் படிப்பீங்க, எம்ஏ தமிழ் படிப்பீங்க, முதல் கட்டத்தில் ஐஏஎஸ் ஆகி ஒரிசாவுக்கு போயிருப்பீங்க. ஆனால் அந்த செம்மொழிக்கு அமைச்சரவை குறிப்பேடு எழுதணும், அது ஒரு 7-8 பக்கத்துக்குள்ளே எழுதணும். 80 பக்கம் 100 பக்கத்தான் எழுதுனா யாரும் புரியாது, வடநாட்டு மந்திரிகளுக்கெல்லாம் சொல்லும் போது அதை எழுதும்படியான வேண்டுகோள் ஒரிசாவிலிருந்து எனக்கு வந்தது. நான் 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு அந்த செம்மொழிக்கான அமைச்சரவை குறிப்பேட்டை நான் எழுதி மின்னஞ்சலில் அனுப்பிவிட்டேன். அதே மாதிரி ஒரிசா செம்மொழியான போது கடைசியாக அந்த ஒரிசாவுக்கு ஒரு செம்மொழி உலக மாநாட்டை நடத்திட்டு தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு ரிட்டன் ஆனேன். இப்போ தாமுசாவினுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது பார்த்தீங்களா, 7 செம்மொழிகள். நான் சொன்ன மாதிரி 7 செம்மொழிகள், அதை மக்கள் பேசக்கூடிய 7 செம்மொழிகள். அது வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு. அப்புறம் நான் பணியாற்றிய ஒரு மிக முக்கியமான மொழியினாகிய ஒரியா மொழி, அப்புறம் வங்காள மொழி, அப்புறம் மராட்டிய மொழி. இந்த 7 செம்மொழிகளுக்கும் சிறந்த இலக்கிய படைப்புக்கு, சிறந்த படைப்பாளருக்கு ஒரு குழு அமைத்து 5 லட்சம், இது வந்து 1 லட்சம், இது 1 லட்சம், இதை விட 5 மடங்கு அதிகமாக செம்மொழி தேசிய விருதை ஒரு மாநில அரசு ஒரு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞருடைய சங்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று அறிவித்திருக்கிறது என்றால் இது இந்தியாவில் இதற்கு முன்னால் எங்கோலும் நடந்ததே இல்லை. அப்போ கெட்டதில் ஒரு நல்லதுங்கிறது இந்த முடக்கப்பட்டதனுடைய எதிர்வினை வந்து இப்படி தான் வரும். நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு ஜான் மார்ஷலுக்கு எதுக்கு சென்னையில் சிலை வச்சாங்கன்னு. வேறு யாருமே வைக்க மாட்டாங்க, அதனால தான் வச்சுருக்காங்க. கீழடியில் போய் எதுக்கு நீங்கள் போய் சிந்துவெளி நாளை கொண்டாடுறீங்கன்னு, நீங்கள் கொண்டாட மாட்டீங்க, வேறு எங்கேயும் நாங்கள் கொண்டாடுவோம். அப்போ இது வந்து இங்கே தான் நடக்கும். சிந்துவெளி குறிப்பீடுகளை எழுத்துக்களை படிச்சுட்டா $1 மில்லியன் அறிவிப்பு இங்கே தான் வரும். அதை போலத்தான் இந்த சாகித்ய அகாடமி அறிவிப்பு முடக்கப்பட்ட போது, இந்த 3ஆம் பதிப்பை நான் இங்கே வெளியிட்ட போது தமிழ்ச்செல்வன் தோழர் சொன்னார், இது சாகித்ய அகாடமியிலிருந்து முறைப்படி வந்தால்தான் நான் ஒப்புக்கொள்வேன், இது அரசின் அறிவிப்பாக வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். ஆக இன்று சாகித்ய அகாடமியினுடைய அறிவிப்பாக வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 7 செம்மொழிகளுக்கு 5 லட்சம் அறிவிப்பு, தேசிய விருது அறிவிப்பது என்று ஒரு மாநில அரசு அறிவித்திருக்கிறது.
யதார்த்தமாக நானும் அதை வெளிநாட்டில் இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆர்டர் காப்பி வந்தது. அதனுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக என்னை அரசாங்கம் நியமித்திருக்கிறது. அதில் அது இந்திய நண்பர் நிதித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர், தமிழ் வளர்ச்சித்துறையுடைய செயலாளர், எழுத்தாளர் இமயம் கொண்ட அந்த குழுவிற்கு அது நான் அங்கே இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு. அங்கே பாருங்கள், ஒரு பக்க விளைவு எவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான விளைவுகளையும் இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனங்களுடைய மரணம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் நிறுவனங்களுடைய அந்த எந்த வகையான ஒரு சுதந்திரமாக சுயேட்சையாக இயங்க வேண்டும் என்பதில் சில நேரங்கள் வந்து இப்போலாம் விருதுகள் வந்து பொதுவாக ஒரு விருது வந்தவுடனே நான் வாங்கி கொடுத்தேன், நீ வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா முகநூலில் ஏன்டா விருது வாங்கினோம்னா விருது வாங்கின ஒரு நொந்து போகிறவருக்கு கட்டி தனியாக தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு விருதுங்கிறது இவர் கொடுக்கறனா வேறு யாருக்கு விருது கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு ஏற்புடைய ஒரு விருதுன்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறது. இந்த நிறுவனங்களுடைய அதுவும் இப்போ இருக்க எந்த தேதியிலேருந்து நம்ம இதை பேசுகிறோமோ, மிக முக்கியமாக நான் ஒரு அறிக்கூட வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் நான் இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பல முறை சில இடங்களில் நான் சொல்லியிருக்கக்கூடும். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையராக நான் டெல்லியில் 2 முறை பணியாற்றும் வாய்ப்பு ஏற்பட்ட போது, முதல் முறை என்னை தலைமை தேர்தல் ஆணையர் திரு டண்டன் அவர்கள் அறைக்கு அழைத்து கிட்டத்தட்ட வேண்டுகோளாக கூட விடுக்கலை, அது ஒரு தகவல் மாதிரி தான் தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். நான் மேற்கு வங்காள தேர்தலை 2006 எந்தவித புகார்களும் இல்லாமல், எந்த வன்முறையும் இல்லாமல் நடத்திவிட்டேன் என்பதற்காக பிரதமரினுடைய தலை சிறந்த அதிகாரி, எக்ஸலண்ட் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு விருது இருக்குது, இந்த அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி சிவில் சர்வீஸ் ஆஃபீஸருக்கு. அதுக்கு வந்து அவர் என்னுடைய பெயரை பறிவிக்கிறேன் என்று ஒரு CV தன்விவர குறிப்பு கேட்குறாரு. நான் வந்து மறுத்துட்டேன். அப்புறம் நான் இப்படி தான் சொல்லுவேன்னு நீ ஒரு திட்டினார். என்னை விட ஒரு இன்னொரு அதிகாரிகிட்ட சொல்லி என்னுடைய CV கேட்டார். அவர்கிட்டையும் நான் இப்போ சொல்லிட்டேன், அவர் கேட்டான்னு கொடுத்துடாதீங்கன்னு. திருப்பி என்னை கூப்பிட்டு ஏன் வேணாங்கிறேன்னு சொன்னார். இப்படிலாம் பழக்கப்படுத்தி விடாதீங்க, பிரதமரையும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம், அவர் ஒரு MP தான், அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, அவர் தொகுதி தேர்தலை நம்ம தான் நடத்துகிறோம். அப்போ நாளைக்கு அவர் விருது வாங்குறதுக்கு நான் விருது வாங்குறாந்தா வேறு என்னென்னமோ இருக்குது. ஒரிசாவில் வந்து புயலை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், வெள்ளத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், வேறு என்னென்னத்தையும் ஹேண்டில் பண்ணி விருது கொடுக்கலாம்னா அது கொடுத்துருக்கலாம். தேர்தல் நல்லா நடத்திட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு வந்து பிரதமர் விருது கொடுக்குறதுங்கிறது, இப்போயே தமிழ்நாட்டில் ஒருத்தர் தேர்தல் நல்லா நடத்திருந்தானா முதலமைச்சர் விருது கொடுத்தா நம்ம அவரை சந்தேகமாக தான் நான் பார்ப்பேன். அப்படின்னு இருக்கும்போது வெளியில் இருக்கிறோன்னு தெரியாதுங்க நீங்கள் வாங்கி கொடுக்குறதுன்னு, அதனால் முடியவே முடியாதுன்னு மறுத்தேன். இந்த 2006 2010 வந்து 2010 தேர்தல் ஆணையம் மீண்டும் நான் 2வது முறை முதல் முறையில் இருந்தபோது 2010 வந்து என்னை மீண்டும் ஒரு முறை தேர்தல் ஆணையம் 2009 தேர்தலுக்கு பின்னால் NDTVயினுடைய தலை சிறந்த மனிதன், அதாவது சிங்கிள் இண்டிவிஜுவல்னு ஒரு நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் சொன்னேன், ஒரு நிறுவனத்தினுடைய மரணத்தை பற்றி சொன்னேன். தி பெஸ்ட் பர்சனாலிட்டி அவார்டு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அறிவிக்கப்பட்டது. தி பெஸ்ட் பர்சனாலிட்டி ஆஃப் 2009 அப்படின்னு சொல்லி 7 தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து நானும் இருந்தேன், அந்த விருதை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் 2010 தேர்தல் ஆணையம் என்னை அழைத்து, உங்களது பெயரை பத்மஸ்ரீக்கு சிறந்த தேர்தல் மேலாண்மைக்கு பணியாற்றியதற்காக பத்மஸ்ரீ விருதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், பிரதமர் அலுவலகத்திலும் பேசிவிட்டோம், குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலும் பேசிவிட்டோம் என்று சொன்னது போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று தான் அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அப்போதும் ஒரு விவாதத்தில் இறங்கி உரையாடி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தேர்தல் ஆணையத்தில் இருப்பவர்களுக்கு இப்படியெல்லாம் விருது வாங்கி கொடுத்து பழக்கிவிட்டால் நாளை இந்த நிறுவனத்தினுடைய அறம் விலை போய்விடும் என்று நான் எச்சரித்து வாங்க மறுத்துவிட்டேன். இதை நான் பொதுவாக குறிப்பிட மாட்டேன். இதை நான் இங்கே ஏன் குறிப்பிட வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னா, இந்த விருது அறிவிக்கப்பட்ட சூழல், அது முடக்கப்பட்ட சூழல், அந்த சூழலில் வந்து திருப்பி வந்து இங்கே வந்து இது இப்படி வந்தால் தான் வாங்கிக்கிருவேன், அப்படி வந்தால் வாங்கிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அறமும் ஒரு துணிச்சலும் ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு தன்மையும் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இது நல்லா தான் நடந்திருக்கு. இந்த விருது இப்படி வர்றது தான், அது போகிறது எப்பயும் போல வாடிக்கையான வகுப்பு இல்லாமல் அறிவிக்கப்படும் போது தடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு மீண்டும் நம்மலாம் எல்லாரும் குரல் எழுப்பி அதற்கு பின்னால் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 7 மொழிக்கு, அது ஒரு உண்மைதானே, ஒரு மாநில அரசு தேசிய விருது கொடுக்குறாங்கன்னா அது ஒரு தனிப்பெருமை தான். இது 24 மொழி. ஆக அந்த வகையில் வந்து இது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக நான் கருதுகிறேன். இந்த அழைப்பிற்கு மிக்க நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம்.